Taste the Daily. செயற்கை நுண்ணறிவியல் முறையில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட புரட்சி தலைவரின் காணொளியை பார்த்து உற்சாகத்தில் ஆர்ப்பரித்த தொண்டர்கள். என்னுடைய மனைவி ஜானகி அவர்கள் நமது மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளிப்பதாது என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. என் மனைவியின் 100ஆண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக விழா எடுத்தது, அதுவும் மாபெரும் விழா எடுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாலும் உழைப்பாலும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்திலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நாளை நமதே, இந்த நாடும் நமதே என முழங்கிய புரட்சி தலைவரின் குரலை கேட்டு மீண்டும் ஒளிபரப்ப கோரிய தொண்டர்கள். இதோ அந்த உரையை மீண்டும் ஒன்சுமோராக போட வேண்டும் என்று கேட்கிறார்கள். நம்முடைய கழக பொதுச் செயலாளர் மீண்டும் அதை ஒலிபரப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் மீண்டும் பேசுகிறார். பேரன்பு கொண்ட பெரியோரே, தாய்மார்களே, நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உழைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடித் தருவீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசைகள். நாளை நமதே, இந்த நாடும் நமதே. வாழ்க அண்ணா நாம. புரட்சி தலைவரின் உயர்வுக்கு உறுதுணையாக நின்றவர் முன்னாள் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உச்சபட்ச நிலை அடைவதற்கு திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் துணை நின்றிருக்கின்றார்கள். பல்வேறு சோதனையான காலகட்டத்தில் எல்லாம் அவருக்கு பக்கபலமாக இருந்த காரணத்தினால்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொட்டதிலெல்லாம் வென்றார். அதிமுக எப்போதெல்லாம் சோதனைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. அதிமுகவை முடக்க நினைப்பவர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். அன்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனையை சந்தித்தார்களோ அதே பிரச்சனையை அம்மாவும் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு நாமும் இன்று வரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் பிரச்சனையை சந்திக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் வெற்றியை ஈட்டுவது இயல்பு. நம்முடைய இயக்கத்தை அழிக்க நிற்கின்றவர்கள், முடக்க நிற்கின்றவர்கள் ஒருபோதும் அவருடைய எண்ணம் நிறைவேறாது என்பதை பலமுறை நாம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதற்கு அதிமுகவின் திட்டங்களே காரணம். அனைத்து துறைகளிலும் சாதனை மேல் சாதனை செய்த அரசு அதிமுக அரசு என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு போடப்பட்ட திட்டம், அதனால் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை இன்றைக்கு நாட்டிலேயே முதன்மை இடத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பல்வேறு துறைகள் இருக்கின்றன. எல்லா துறைகளிலும் சாதனை மேல் சாதனை படைத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான். திமுக என்பது ஒரு குடும்பத்தின் கட்சி. அங்கு குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பதவிக்கு வர முடியும். அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திமுக ஒரு குடும்ப கட்சி என்று. ஆம், குடும்ப கட்சி. அது திரு கருணாநிதியுடைய குடும்ப கட்சி. அது திமுக கட்சியுடைய குடும்ப கட்சி கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தினுடைய உறுப்பினருடைய குடும்ப கட்சி. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும்.
ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக குடும்பத்திலே யார் உழைக்கின்றார்களோ, யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ, யார் வேணாலும் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராகலாம், உழைத்தால் விசுவாசமாக இருந்தார். தொடர் தோல்விகளை சந்தித்த கட்சிதான் திமுக. வெற்றி தோல்வி என்பது நிரந்தரமானதல்ல என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் தோல்வி என்று, ஏன் திமுக 10 ஆண்டு காலம் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா? சந்தித்ததா இல்லையா? அப்படி தொடர் தோல்வி சந்தித்த திமுக கட்சி ஆட்சிக்கு வரவில்லையா? 1991 2 இடங்கள் தான் திமுக வெற்றி பெற்றது. 96 அவர் ஆட்சிக்கு வரவில்லையா? எல்லா கட்சிகளும் மாறி மாறி வெற்றி தோல்வி சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. கால சூழ்நிலைக்கு தக்கவாறு, அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது இயல்பு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழா சென்னை வானகரத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு உற்சாகம். தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. ஜானகி ராமச்சந்திரனின் வரலாற்றை சொல்லும் புகைப்பட கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்ட கழக பொதுச் செயலாளர். இந்த 100ஆண்டு விழாவை பெருமையோடு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கழகத்தினுடைய இந்த பெருமைக்குரிய அம்மையார் தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சர். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய கழக பொதுச் செயலாளர் ஜானகி ராமச்சந்திரனின் புகைப்படத்தை திறந்து வைத்தார். எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய திருவுருவ படத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். பெருமைக்குரிய இந்த நிகழ்வு தொடக்கமாக தொடங்கி வைக்கிறார்கள். நம்முடைய இந்த 100ஆண்டு விழாவினுடைய பெருமைக்குரிய அம்மையார் ஜானகி எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். முன்னாள் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழாவில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆகியோர் பங்கேற்பு. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் ஜானகி அம்மையாரோடு பயணித்தவர்களை கௌரவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேடயம் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி பொன்னாடை போர்த்தினார். தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரனின் குடும்பத்தினர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நினைவு பரிசு வழங்கினர். வெகு விமர்சையாக நடைபெற்ற 100ஆண்டு விழாவில் ஜானகி அம்மையார் குறித்த புத்தகம் வெளியிடப்பட்டது. இந்த அற்புத தருணத்தில் 100ஆண்டு விழா மலர் வெளியிடப்படுகின்றது. மரியாதைக்குரிய நம்மளுடைய தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், எதிர்கால தமிழகத்தின் மக்களின் அரியணை அரசர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் இந்த மலரினை வெளியிட்டு மிகச்சிறப்பான இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் அரங்கம் இருந்த ஒரு கரவொலி எழுப்பலாம்.
அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் இரட்டை இலை சின்னம். ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம். இந்திய அரசு மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது அரசியல் விபத்து, பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட். அவருக்கு கொஞ்சம் கூட அதில் ஈடுபாடு இல்லை, இஷ்டமே இல்லை. ஒரு சூழ்நிலை ஒரு கைதியா இருந்து சில பேருடைய வற்புறுத்தி அது அரசியலுக்கு ஒரு சிஎம் ஆனாங்க. அது கொஞ்சம் நாளையே மறுபடியும் ஒரு தேர்தல் லிஸ்டிங் வரும்போது அது 2 அணியா அது பிரிஞ்சு அது ரெட்டையில மடக்கப்பட்டு அது கம்ப்ளீட்லி ஏடிஎம்கே ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையில. ஜானகி அம்மையார் அன்போடு கொடுத்த பல்வேறு நினைவு பரிசுகளை நினைவு கூர்ந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். ஜானகி அம்மையாரின் அன்பு தன்னை வியக்க வைத்ததாக உருக்கம். மதுரையில மாபெரும் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல என்னால வர முடியாது, அதனால இங்க நேரடியா இன்னைக்கு வாழ்த்தி இருக்க அப்படின்னு சொல்லி மனதார அவங்க எங்களை 2 பேரையும் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி அன்னைக்கு அவங்க கொடுத்த இந்த பொக்கிஷம் தான் ஜானகி அம்மையார் வழங்கினாங்க. அடிக்கடி இங்க குழந்தைகளை பார்க்க வந்துருவாங்க. திடீர்னு அம்மா இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க, பசங்களை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு போகணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி வருவாங்க. அமெரிக்காவுக்கு போனாங்கன்னா அங்க போய் கூட எங்களை நினைச்சு வாட்ச் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. அவர் ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருளை எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேப்டன் ஜானகி எம்ஜிஆர் அம்மா கிட்ட கேட்டப்போ அவங்க கொடுத்ததுதான் இந்த கோட். இது எம்ஜிஆர் அவர்கள் அவர் நடித்த திரைப்படத்துல இந்த கோட்டை அவர் அணிந்து நடித்த இந்த கோட்டை எம்ஜிஆர் ஞாபகமாக கேப்டன் கையில கொடுத்தாங்க. அதே போல அவர் அணிந்த இந்த டைகளையுமே ஜானகி அம்மா கேப்டன் கிட்ட கொடுத்து இதை நீ ஞாபகமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. முன்னாள் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவில் விமர்சையாக நடைபெற்ற நாட்டுப்புற இணையர் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமியின் இசை நிகழ்ச்சி. கழக பொதுச் செயலாளரின் சாதனைகளை விளக்கும் வகையில் பாடிய பாடலை உற்சாகமாக கண்டுகளித்த தொண்டர்கள். அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே. அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் ஆற்றல் மிகு தலைவர் வருகவே. எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற எங்கள் இபிஎஸ் வருகவே. எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற எங்கள் இபிஎஸ் வருகவே. தலைவர் இபிஎஸ் வருகவே, எங்கள் தன்மான சிங்கம் வருகவே. கட்சிக்கு நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்தால் யார் வேண்டுமானாலும் தலைவராகலாம் என்பதை தமிழக இளைஞர்களுக்கு உணர்த்தியவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவில் நடிகர் தம்பி ராமையா புகழாரம். இன்றைக்கு புரட்சி தலைவத்துக்கு பின்னாலே இருந்து அவருடைய திரு ஆக்கிய அந்த ஆளுமை ஜானகி அம்மையார் அவர்களுக்கு இன்றைய தினம் 100வது பிறந்த நாள் விழா. இன்றும் இந்த இயக்கத்தினுடன் இந்த 5ம் எப்படி சாத்தியமாகியது? சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி, 100 வருடங்கள் 2 ஆளுமை கொண்ட தலைவர்கள். அப்பொழுது நினைச்சுக்கிட்டேன், ஒரு விஷயத்தில் தடுமாறாமல் தடமாறாமல் ஒற்றை தலைமை, ஒரு இயக்கம் ஒன்றே நேசித்தால் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுகிறேன், ஒரு விவசாயியுடைய மகன் என்ற முறையில் பேசுகிறேன். எப்படி இது சாத்தியமாயிட்டது? நேற்று இரவு யோசிச்சு பார்த்தேன். இன்னொரு அதிசயம், எடப்பாடியார் போல இன்னொரு தலைவருக்கு யாருக்கு வந்தாலும் அது முன்மாதிரி இவர்தான். ஒரு விவசாயி ஒருவர் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் கட்சிக்கு விசுவாசத்தோடும் இருந்தால் தலைமை பீடத்துக்கு வர முடியும் என்று அடுத்த தலைமுறைக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாமர ஜாதியிலிருந்து வந்த எடப்பாடியார் அவர்களை நான் வணங்குகிறேன். நன்றி ஐயா. தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சரான ஜானகி ராமச்சந்திரன் குறித்து மலரும் நினைவுகளை பகிர்ந்த நடிகர் சிவகுமார். நூற்றாண்டு விழாவை சிறப்பாக நடத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்தார். தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சரான பெருமைக்குரியவர் விஎன் ஜானகி அம்மா அவர்கள். அதே போல முதலா திரைப்பட நடிகை ஒருவர் முதலமைச்சரானார் அப்படிங்கிற பெருமையும் அவங்களுக்கு தான் உண்டு. திருவனந்தபுரம்
வைக்கம்ங்கிற கிராமத்தில் அவங்க பிறந்தாங்க. 12 வயசுலேயே அவங்க குடும்பம் கும்பகோணத்துக்கு குடி வந்துடுச்சு. லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூல் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. 1937 இன்பசாகரன் அப்படிங்கிற படத்தில் நடன கலைஞராக அறிமுகமானாங்க. அப்படியே 10 ஆண்டுகள் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு 1947 மாடர்ன் தியேட்டர் தயாரித்த 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி அப்படிங்கிற படத்தில் கதாநாயகி அறிமுகமானாங்க. ஜானகி அம்மாள் நூற்றாண்டு விழாவை அதிமுக சார்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிருந்து நடத்துகிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைத்துறையில் சிறந்த நடிகையாக விளங்கி தமிழகத்தின் முதல்வராக உயர்ந்தவர் முன்னாள் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரன் என புகழாரம் சூட்டிய இசையமைப்பாளர் தேவா நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு நன்றி தெரிவித்தார். தமிழ் திரையுலகிலே சிறந்த நடிகையாக இருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உயர்ந்த பெருமை ஜானகி அம்மையாருக்கு உண்டு. ஜானகி எம்ஜிஆர் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அந்த நூற்றாண்டு விழாவை எடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியையும் நான் முன்னாள் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடத்தும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு நன்றி. திரைப்பட நடிகர் பிரபு அதிமுகவினருக்கு வாழ்த்து. அவர்கள் இந்த நூற்றாண்டுல அவருக்கு ஒரு பெரிய விழாவை எடுத்து கொண்டாட போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் எடப்பாடி அவர்கள் இதை முன்னாடி இருந்து நடத்த போறார் என்று கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவர் பின்னாடி இருக்கும் கட்சியினர் அத்தனை பேருக்கும் எங்கள் அன்னை இல்லத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். கோவையில் வள்ளி கும்மி நடன அரங்கேற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நூற்றுக்கணக்கானோர் முன்னிலையில் வள்ளி கும்மி நடனமாடி அசத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூவரிடமிருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சா சிக்கியது. மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் முழுவதும் தலைவிரித்தாடும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வரும் அவலம். ராமநாதபுரத்தில் 13 கிராம் மெத்தபட்டமைன் போதைப் பொருள் சிக்கியது. திமுக ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் போதை கலாச்சாரத்தால் கேள்விக்குறியாகும் சட்ட ஒழுங்கு. திருவள்ளூர் அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 300 கிலோ குட்கா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அரசு பேருந்தில் கடத்தி செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் சிக்கின. திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் போதை கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 245 கிலோ குட்கா சிக்கியது. தொடர்ந்து வெளி மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்குள் வரும் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க சோதனை சாவடிகளை பலப்படுத்த ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 20 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின. பேருந்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தி வந்த 3 பேர் சிக்கினர். சென்னையில் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட பிரபல ரவுடி ராதாவுடன் இணைந்து சதித்திட்டம் தீட்டிய வழக்கறிஞர் சிக்கினார். குற்றச் செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை வழக்கறிஞரை சப்ளை செய்ததாக பரபரப்பு தகவல். கும்பகர்ணனை விட மோசமான தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசால் தமிழக DIG-இடமே மிரட்டி பணம் பறிக்க துணிந்த இணைய மோசடி ஆசாமிகள். மக்களின் செல்போன் எண்கள் மோசடி ஆசாமிகளுக்கு கிடைப்பது எப்படி என விசாரிக்காமல் மெத்தனம் காட்டும் சைபர் கிரைம் பிரிவு போலீசார். புதுக்கோட்டை அருகே விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் காவல் நிலைய மரணமாக வழக்கு பதிவு. இளைஞரின் மரணம் குறித்து காவலர்கள் மற்றும் உறவினர்களிடம் குற்றவியல் நீதியரசர் விசாரணை. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த தொடர் மழையால்
மயான சாலையில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கிய மழைநீரை அகற்ற ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இடுப்பளவு தண்ணீரில் இறுதி ஊர்வலம் நடத்தப்பட்ட அவலம். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே மயானத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இறந்தவரின் உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்த அவலம். திராவிட மாடல் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் சொந்த தொகுதியிலேயே அடிப்படை வசதிகள் இல்லை என மக்கள் வேதனை. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. உங்கள் அனைவருக்கும் செயற்கை நுண்ணறிவியல் முறையில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட புரட்சித் தலைவரின் காணொளியை பார்த்து உற்சாகத்தில் ஆர்ப்பரித்த தொண்டர்கள். என்னுடைய மனைவி ஜானகி அவர்கள் நமது மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. என் மனைவியின் 100ஆண்டு விழாவில் என் ரத்தத்தின்